இனி இந்த போர் எப்படியாவது முடிஞ்சு ஈரானோடு சாட்சிக்காரன் காலில் போகிறத விட சண்டைக்காரன் காலில் விடுறத விட சாட்சிக்காரன் காலில் விடுறத விட சண்டைக்காரன் காலில் விடும் அப்படின்னு ஏதாவது ஒன்று வரும்னு நம்பிக்கையில் இந்த ஹோட்டல் புதுப்பித்தல்கள், ரெனோவேஷன், பெயிண்டிங் ஒர்க்கு, மற்ற பணிகளை எல்லாம் சரி. டாடா குடும்பத்தை பற்றி சொல்லும்போது தாஜ் ஹோட்டல் ஹெச்சிஎல் ஐஹெச்சிஎல் அப்படின்னு சொல்றது. ஓகே, அந்த தாஜ் ஹோட்டல் அதனுடைய லெமன் ட்ரீ என்கின்ற அவனுடைய அடுத்த காசு. இங்க இந்தியால கூட லெமன் ட்ரீ ஹோட்டல் மெட்ராஸ்ல, மும்பைல வந்து டாடா இருக்கு. டாடா இந்த ஹோட்டல்கள் எல்லாம் பிராண்டுகள் இப்போ அவ்வளோ சிறப்பு. ஆனால் அதில் ஒரு கருத்து ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க, அதை சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஓகே சரிப்பா, இப்போ 90% கொஞ்சம் நீண்ட விஷயம். இப்போ நான் சொல்லிட்டேன். நீங்க 1,80,00,000 சொன்னீங்க. அது ஒரு வருஷத்துக்கு தான். சரி, இப்போ 90%. இப்போ 40 லட்சம் பேர் வரலங்க. ஒரு வருஷத்துக்கு அடுத்த மாசம் இன்னொரு 20 லட்சம் பேர் வரல. அடுத்த மாசம் இன்னொரு லட்சம் வரல. இப்போ சரிப்பா, இப்போ ஏப்ரல், மே, ஜூன்ல கூட பிரச்சனை முடிஞ்சிருமா? இந்தியாவில் நம்ம ஊரில் இந்த போர் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து யூரியா கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியம். யூரியா, டிஏபி, மியூரேட் ஆஃப் பொட்டாசு, என்பிகே. உங்கள் டிபார்ட்மெண்ட்ல ஆமாம், நம்ம டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். விவசாயம் அத்தனை பேருக்கு தெரியும். யூரியானா எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது எல்லாமே என்னாச்சுன்னா ரேட்டு வந்து டபுள் மடங்காக இருக்குது, 2.25 மடங்காக இருக்குது, அப்புறம் 90% எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த மாதிரி ரேட்டெல்லாம் எல்லாமே ஒரு கருத்து. மாற்றுக்குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எனக்கு வந்து எப்போவுமே இந்த மாற்றுக்குரல் அப்படின்னோடனே ஒரு தனிப்பட்ட என்ன சொல்கிறது, ஒரு நேசம். ஏன்னா இங்கே நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து அதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள், நேயர்கள், பின்னூட்டங்கள் இதெல்லாம் வரும்போது ஒரு பெரிய அளவுக்கு வந்து இங்கே கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் பேசுகிறது எப்படின்னா, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவலை விருப்பு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நடுநிலையாக கொடுக்குறோம். ஏன்னா எப்படி பார்த்தா நமக்கு ஒரு மனசு இருக்குது. எவன்டா அடித்தான், ஏன் அடித்தான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே கோவம் வரும். அப்புறம் அடி வாங்கினவன் மேலே வந்து என்னதான் பண்ணாலும் ஒரு கருணை வரும், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி என்ன, துபாய் நம்ம எப்போவுமே சொல்லுவோம், அடிக்கடி நானே பர்சனலாக சொல்கிறது உண்டு. துபாய் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு வளமான, அழகான, அதெல்லாம் தாண்டி நான் வந்து அங்கே இருந்திருக்கேன். 13 வருஷம் அங்கே இருந்திருக்கேன். அது எப்படின்னா சர்வீஸ், சேவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ சேவை அப்படின்னா உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச நம்பர் 1 வந்து துபாய். அந்த சேவை அப்படின்ற ஒரே ஒரு வரி, ஒரு வார்த்தை, அதை வச்சு இத்தனை லட்சம் கோடி வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியும், நாட்டை வந்து ஒரு கட்டமைக்க முடியும் அப்படின்னு காமிச்சது துபாய். அந்த சேவை இப்போ அந்த சேவை எப்படி என்னங்கிறது வந்து நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஒரு சாதாரண ஒரு 2000 ரூபா கொடுத்து தங்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் போய் தங்க போனால் நம்மளை எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்ற பார்த்தா கேட்டால் தண்ணி டொக்குன்னு வைக்கிறது, கழுவாமல் வைக்கிறது, தூசி இருக்கிறது, அப்புறம் கேட்டால் அது அவ்வளோதான் அப்படிங்கிறது. அங்கே அப்படி இல்லை. வெறும் 1000 ரூபா மணிக்கு கொடுத்தா கூட அங்கே வந்து சொல்லுங்கள் சார் இப்படியா, இல்லை இது சரி மாற்றிடுறோம் இப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஆட்களை ஒவ்வொருத்தரையும் வந்து விருந்தினராக கவனிக்கிற அளவுக்கு துபாயோட சேவை. ஏன்னா சேவை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன், நேராக பார்த்துருக்கேன். அவ்வளோ அருமையான துபாய். இந்த போர் காலத்தில் என்ன கிட்டத்தட்ட நம்ம வந்து ஹர்மோஸை மூடிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அமெரிக்கா பண்ணுற அட்டூழியம் எல்லாம் சேர்த்து இப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன நிலைமையில் துபாய் இருக்குது அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். அதோடு சேர்த்து நமக்கு காரிஃப் பருவம் இந்த மாதிரில வருதா, அது வந்து என்ன நடக்க போகுது இந்தியாவில், நமக்கு அடுத்த விவசாய பருவத்தில் வடநாட்டில் ரொம்ப முக்கியமாக வடநாடு, தென்னிந்தியா எல்லாத்துலேயுமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் கலந்துரையாடல் பண்ணுறதுக்காக. ஏன்னா இவ்வளோ நீண்ட ஒரு முன்னூட்டம் கொடுக்குற காரணம் வந்து துபாய் அப்படி ஒரு அழகான அருமையான ஒரு சர்வீஸை வச்சு உலகத்துக்கு முன்னோடியாக இருந்துக்கிட்டு இருக்க இந்த துபாய் இன்னைக்கு நிலைமை என்ன, அதை பற்றின டீட்டெயில் பேசுகிறதுக்கு வழக்கம் போல் நம்முடைய தோழர் சகோதரர் சுஃபியான் அவரை வந்து வரவேற்கிறோம். வாங்க சார். சார், நீங்கள் வந்து துபாயை பற்றி சொன்னீங்க. ஆமாம். ஏன் துபாயில் உங்களுக்கு பல வருஷம் அனுபவம் நாங்கள் போனதே இல்லை. அந்த துபாயை பற்றி நாங்கள் படிக்கிறோம், பார்க்குறோம். துபாய்க்கு நான் போயிருக்கேன். இந்த சில நேரம் என்ன நடக்குது, நான் நிறையா கொடுக்குறேன்ல, சிலர் வந்து எரிச்சல் படுறாங்க. துபாயில் உள்ள ஆளாகலை எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பேசுகிறேன்ல. ஏன் பேசுகிறேன்னா எனக்கு வந்து அங்கே அனுபவம் அதில் ப்ளஸையும் சொல்கிறேன், மைனஸையும் சொல்கிறேன். சரி, அப்படின்னு அப்போ துபாய் பற்றின உங்களுக்கு எரிச்சல் படக்கூடியது இல்லை. செய்தியாளன்னு ஒரு செய்தியை சொல்லுவோம். இல்லை, பின்னூட்டத்தில் கொஞ்சம் பேர் அவங்க போட்டு போகிறாங்க.
சார் இப்போ அந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய 7 நாடுகள் குட்டி ஆமா. நாடுகள், ஆமாம். அதில் 3 நாடுகள் தான் ரொம்ப செழிப்பான நாடுகள் அல்லது மக்களுக்கு அறிந்த பிரதேசம். ஒன்று துபை, மற்றொன்று அபுதாபி, அடுத்தது ஷார்ஜா. ஷார்ஜா, மற்றது ரசல் கைமா, அது உங்களுக்கு தெரியும். அஜ்மான், உம்முல் குவைன், ரசல் கைமா, அதெல்லாம் ஒரு ஃபுஜேரா. ரைட். ஆனால் இப்போ அடிக்கடி ஃபுஜேராங்கிறது வெளியே வருது. காரணம் அது வந்து ஹர்மோஸுக்கு வெளியில் இருக்கக்கூடிய போர்ட்டு. இப்போ துபை எப்படின்னா, துபையில் உங்களுக்கு தெரியும், துபையை பொறுத்தவரை இயற்கை வளம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒரு கட்டாந்தரை மணல். மணல், மணல். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா துபையில் இருக்கிற ஒரு சட்டை பேசுகிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொன்னது தப்புன்னு என்ன மறுத்துருவீங்க. ஆமாம். அந்த இதத்தை செல்வம் செழிக்கும் ஒரு வளமாகவும், உலகின் மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ஹப்பாகவும், பெரிய ரியல் எஸ்டேட் மண்டலமாகவும், கேளிக்கைகளுக்கான இடமாகவும் மாற்றி ஆண்டொன்றுக்கு பல ட்ரில்லியன் டாலர்களை அந்த நாட்டு அரசு கொளித்தது. அதன் விளைவாக உலகத்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பொலிட்டிக்கல் டாக் நடந்தாலும், பல ஆயிரம் கோடி கார்ப்பரேட் முதலீடுகள் நடந்தாலும், அது வியாபார யுக்தி ட்ரேடிங் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும், கேளிக்கையாக இருந்தாலும், சினிமா கலை நட்சத்திரங்கள் கூடுவதாக இருந்தாலும், துபையில் தான் கூட வேண்டும், அதுதான் நமக்குங்கிற மதிப்பு உருவாக்கிட்டு. இந்த இடத்துல ஒரு கிராஸ் பண்ணுறேன். நமக்கு உலகத்தில் கிரிக்கெட் இருக்குல்ல. ஆமாம். கிரிக்கெட்டு தோன்றியது எங்கே? கிரிக்கெட் எங்கே உருவாச்சு, எங்கே தோன்றி? இங்கிலாந்து. சரி. அதிகமாக ரசிகர்கள் விளையாட்டு பண்ணுறதெல்லாம் எங்கே? இந்தியாவில் இருக்காங்க, பாகிஸ்தானில் இருக்காங்க, பங்களாதேஷில் இருக்காங்க, அப்புறம் வந்து வெஸ்ட் இண்டீஸில் இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் சொன்னது மக்கள் அதிகம், மற்ற நாடுகளில் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் வெறி பிடிச்ச ரசிகர்கள் இருக்காங்க. இல்லை, நீங்கள் சொன்ன இவ்வளோ நாட்டிலையுமே இருக்காங்க இல்லையா? இதில் சரி, இத்தனை நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் இருக்குல்ல, அதோட தலைமை ஆஃபீஸ் எங்கே இருக்குது? தலைமை எங்கே இருக்குது? துபாயில் இருக்குது. பார்த்தீங்களா? அங்கே துபாயிலே துபாய்க்கும் கிரிக்கெட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஒரு முக்கியமான செய்தி இல்லை? ஆமாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த இதில் ஏன்னா சர்வீஸ். இப்போ இந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு மண்டலத்தில் பிப்ரவரி 25 வரைக்கும் கற்பனைக்கே அப்பாற்பட்ட ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இப்போ இங்கே பாதுகாப்பு இருந்துச்சு. உண்மையிலேயே போகிறவங்க சொல்லுவாங்க மக்கள் பாதுகாப்பு, நள்ளிரவில் கூட பெண்கள் போகலாம், சுத்தம் பார்த்துருக்கேன். அதான் சுத்தமான இடம். நீங்கள் சொல்லி ஹாஸ்பிட்டாலிட்டி விலை, அதாவது விருந்தோம்பல். ஹாஸ்பிட்டாலிட்டி தட் மீன்ஸ் விருந்தோம்பல், டு இன்வைட்டட் த பீப்புள் டு டேக் ஃபார் சர்வீஸ். இன்னொன்று சொல்லிடுவோம், தங்கம் இருக்குல்ல, நகை. ஆமாம். 1% கூட வந்து சீட்டிங் கிடையாது. அவ்வளவு சிறப்பான ஒரு பகுதியாக இருந்துச்சு. அதில் மற்ற கேளிக்கைகள் உண்டு. அதுக்காக குடித்து விட்டு ரோட்டில் வந்து படுக்க முடியாது. அதான் துபாய். குடிக்க வேண்டிய இடத்தில் குடிப்பான். அதில் இன்னொரு கிராஸ் பண்ணிடுறேன். என்ன அப்பப்போ நான் கிராஸ் பண்ண ஒரு வழி இல்லை. பண்ணி தானே என்னன்னா தெரியும். என்னன்னா இப்போ 2 பேர் வந்து ரோட்டில் குடிச்சிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன். போகிறதுல ஒரு ஆள் முஸ்லீம், ஒரு ஆள் ஹிந்து. அப்படின்னா முஸ்லீமுக்கு தண்டனை அதிகம், ஹிந்துக்கு தண்டனை குறைவு. அதான் அவங்க சொல்லியிருக்கான். சரி, பரவாயில்ல. அது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்கேன், இந்த சுத்தத்துக்கு சொல்கிறீங்கல்ல. ஆமாம். மீன் மார்க்கெட்டுக்கு, ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. ஃபிஷ் மார்க்கெட்டில் கீழே அழகாக உட்காந்து தரையில் உட்காந்து சமணம் போட்டு சாப்பிட்லாம். நம்ம வடிவேலு சொன்ன மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ ஸ்மெல்லு கிடையாது, ஸ்மெல் இருக்குது, அவ்வளோ சுத்தம், நீட்டமாக. இங்கெல்லாம் நம்ம இந்தியாவில் உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே போக முடியுமா? சரி, விட்டுருங்க. சரி. இப்போ இந்த துபையில் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துபையில் அவங்களுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில், அதாவது அவங்களுக்கு ஜிடிபி உற்பத்தி பெருசாக இல்லை, இருந்தாலும் நாட்டுடைய வளர்ச்சி வருமானம் growth ரேட்டில் ஒரு 14% சுற்றுலா பயணிகள். ஆமாம், டூரிஸ்ட், இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட். ஆமாம். இந்த சுற்றுலா பயணிகள் இப்போது நேற்று வந்த தகவல் 90% இல்லாமல் போய்விட்டார். வருஷத்துக்கு எத்தனை பேர் வராங்க தெரியுமா? 2 கோடி பேர். சரி, அப்போ 90% எவ்வளோ ஆச்சு? 1,80,00,000 பேர் இல்லை, 1.25 கோடி பேர் ஆளை காணும். இப்போ இது அவனுக்கு இது வருஷத்துக்கு, நமக்கு மாதத்துக்கு 20 லட்சம் பேர். அந்த 20 லட்சம் பேர் வந்து மார்ச்சில் இல்லை, ஏப்ரல் இல்லை. அப்போ அவங்க ஒரு சுற்றுலா பயணிகளுடைய ஹோட்டல் தொழில்கள் பாதிக்கும். ஆமாம். கன்சியூமிங், பொருள் பயன்படுத்துதல், அவர்களுடைய பர்ச்சேஸ், அவர்களுடைய வாகனம், விமானங்கள், யுஏஇயில் இருக்கக்கூடிய விமானங்கள், எமிரேட்ஸ் விமானம். ஒரு பயணி வந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 5 லட்சம் ரூபா மினிமம். 2 கோடி பேருக்கு எவ்வளோ ட்ரில்லியன் போயிருக்கும். ஆமாம். 14% காலி. 90 கோடி பேருடைய வருமானம் 90% காலி. 14% எல்லாம் முடிஞ்சு 1.25 கோடி, 1,80,00,000 பேர் வரல. ஓகே. இப்போ இந்த சமயத்தில் இதை பற்றி அந்த 1,80,00,000 ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா,
ஜனவரியில் 2 கோடி பேர்னு சொல்லுங்க. இல்ல 2 கோடி பேர் வருஷத்துக்கு வருஷத்துக்கு தான். இப்போ நம்ம மாசத்துல பேசும்போது இப்போ இது வரைக்கும் எவ்வளவு வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர் வரல. இப்ப இப்ப அவங்க என்னதான் அந்த ஆங்கில செய்தி தலைப்புல சொல்லுது, இது வந்து சோ கால்டு ஒரு கொரோனா கால நடவடிக்கை விட மோசமா இருக்கு. கண்டிப்பா. எங்க? துபாயில கண்டிப்பா கான்டேஜியஸ் டிசீஸா இருந்து பாருங்க அந்த வியாதி. கொரோனா காலம் அது வந்து பரவுதல், மக்கள் எல்லாம் பயந்தார்கள், வீட்டை விட்டு வெளியே வரார்கள். அதை விட மோசமாயி ரோடு அமைதியா இருக்கு, ஆட்கள் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல், துபாயில் இருக்கக்கூடிய பிரீமியர் ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு 7-8 ஹோட்டல்ஸ் இருக்கு. அங்க யாருமே இல்லாம இப்ப என்ன செய்யறாங்களா துபாய் அரசு, ஒரு 5% பேர் வந்து தங்கியிருப்பான் போல. அவனுக்கும் ஃப்ரைட்டு கிடையாது. 50,000 ரூபா போற வீடு 5,000 ரூபாய்க்கு தங்குறதுக்கு கொடுக்குறான். அதுக்கும் ஆட்கள் இல்லாமல் இப்பொழுது விமான அட்டவணைகள் ஷெட்யூல்டு எல்லாம் மாற்றப்பட்டு எல்லாமே கொலாப்ஸ் ஆகி இருக்கிற நேரத்தில் இப்போ அவங்க கொஞ்சம் நம்பிக்கையோடு இப்போ சொல்றானா ரெனோவேஷன் ஒர்க் ஆரம்பிப்போம். புர்ஜுல் அராப் அது இல்லை அது ரெனோவேஷன்னா இப்போ இந்த டைமை பயன்படுத்தி அடுத்த கட்டமாவது நமக்கு வரும். ஷட் டவுன் அது பேர். இப்போ இந்த பிரீமியர் ஹோட்டல்களில் இப்படி யார் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறா, யாரு காலியா இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் அந்த நாளிதழ் வெளியா இருக்கு. சரி, அது உங்களுக்கு தெரிஞ்ச ஹோட்டல் தான். அது பேரை நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. முதல்ல அர்மானி ஹோட்டல் துபை. அர்மானி, ஓகே, இன்டர்நேஷனல் ஹோட்டல் அது. ஆமா. அடுத்து துபை புரூஜ் கலீஃபா வில் உள்ளது. இது புரூஜ் கலீஃபாவில் தான் இருக்கு அந்த அர்மானி. அதாவது ஓகே, அர்மானி புரூஜ் கலீஃபாவில் இருக்குன்னு ஒரு ஹோட்டல். அது ஒரு ஹோட்டல். ஏன்னா அது 6 விங்கா இருக்கும். அது இருக்கலாம். அதுல அது ஒரு செக்ஷன் போட்டு செக்ஷன். ஓகே. அதே மாதிரி ஜுமைரா புரூஜ் அல் அரஃப். அது பேர் வந்து புர்ஜுல் அராப். புர்ஜுல் அரஃப். புர்ஜுனா என்ன? BURJ. புர்ஜுனா டவர். டவரா? அரப் டவர் அது பேரு. அதையும் அந்த அந்த விளக்கத்தையும் இங்க சொல்லிடுவோம். முதல்ல கடலுக்குள்ள மண்ணை கொட்டி, அது சரி, ஓகே, ஒரு ஹோட்டல் ஒரு இடத்துல ஒரு கட்டணம் கட்ட முடியும்னு சொல்லி நிரூபிச்சது அந்த ஹோட்டல். அடுத்து பாம் ஒன்று. இந்த பாம் இல்ல, பாம்ங்கிறது பெரிய இடம். அதுல வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும், அட்லாண்டிஸ்னு ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. அட்லாண்டிஸ் பார்க், ஹயாத் பார்க்கு. இங்க நம்ம மீன் மார்க்கெட், தங்க மார்க்கெட் சொன்னோம்ல, இங்க. ஆமா, அங்க அந்த ஏரியா. அப்புறம் ரேடிசன் ஒரு ஹோட்டல். ரேடிசன் வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கம். ரேடிசனா. அப்புறமா ஹோட்டல் துபாய் மீடியா சிட்டி. வந்து ரொம்ப பெரிய இடம். ஓகே. இப்படி அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அராப் ஹோட்டல், ஜுமைரா புரூஜ் ஹோட்டல்கள். ஆமா. இப்ப இந்த மாதிரி ஹோட்டல்கள் எல்லாம் வந்து எல்லாமே ஆடுது, யாருமே இல்லை. இதுல இன்னொரு தகவல் சொல்லுங்க. போன வாரத்தில் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, புர்ஜுல் அராப்னு சொல்லி ஒரு சொன்னோம் இல்லையா, சொன்னீங்களே, அந்த புர்ஜுல் அராப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த போட் இருக்கு பாத்தீங்கல்ல, நார்மல் போட்டை வந்து நிமித்தி வச்சா போட்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹோட்டல். அது இருக்கிறதுலையே உலகத்திலேயே ஹையஸ்ட் டாரிஃப் உள்ள ஹோட்டல். ஒரு நாள் தங்குறதுக்கு எத்தனை லட்சம்ங்கிறது வந்து அதை போட்டு பார்த்தா தெரியும், ஹையஸ்ட். அதுக்கு அடுத்த லெவல்ல வந்து பாம் ஜுமேரா இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அட்லாண்டிஸ் ஹோட்டல். இந்த புர்ஜுல் அராப் ஹோட்டலை வந்து 18 மாசத்துக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா ரெனோவேஷன். 25 வருஷம் முடிஞ்ச தகவல் தான் என்கிட்ட இருக்கு. 25 வருஷம், 18 மாசமா, 18 மாசத்துக்கு க்ளோஸ். 18 மாசத்துல எப்போ? 1.5 வருஷம் இல்ல, 1.5 வருஷம் தான். இப்ப எப்பத்துல இருந்து? இப்பல இருந்தா, போன வாரத்துல இருந்து. சரி, முடிஞ்சதா? போன வாரத்துல. அப்ப 2 மாசம் போயிட்டு இல்ல, போன வாரம் தான். போன வாரத்துல இருந்தா, போற ஆரம்பிச்சதுல இருந்து இல்ல, போன வாரத்துல. 18 மாசம் நீங்க சொல்லக்கூடிய ஜுமைரா புரூஜ் அல் அராஃப், இது 1999 தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் வில் டேக் 18 months ஷட் டவுன். ஏன்னா 25 வருஷம் ஆச்சு. அதான் 1999 2000 தான் நமக்கு செய்தி இருக்கு. ஓகே, அதான் 99 2000 அந்த ரேஞ்சில் 25 வருஷம் ஆச்சு. அதை வந்து 18 மாசத்துக்கு வந்து ஷட் டவுன் சொல்லுவாங்க. பெரிய இண்டஸ்ட்ரி இருக்காங்கல்ல, அதை வந்து 45 நாள், 1 மாதம், 2 மாதம் ஷட் டவுன் பண்ணுவாங்க. எதுக்குன்னா உள்ள மெஷின்லாம் சரியா இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஷட் டவுன் பண்ணுறாங்க. அந்த ஷட் டவுன் வந்து அதில் பண்ணுறாங்க. இப்போ அர்மானின்னு ஒரு ஹோட்டல் சொன்னோம்ல, ஆமாம், அது இந்த வருஷம் துறக்கலாம் கடைசியில் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சரி, அதனால இனி இந்த போர் எப்படியாவது முடிஞ்சு ஈரானோடு சாட்சிக்காரன் காலில் போகிறத விட சண்டைக்காரன் காலில் விடுறத விட, சாட்சிக்காரன் காலில் விடுறத விட சண்டைக்காரன் காலில் விடும் அப்படின்னு ஏதாவது ஒன்று வரும்னு நம்பிக்கையில் இந்த ஹோட்டல் புதுப்பித்தல்கள், ரெனோவேஷன், பெயிண்டிங் ஒர்க்கு, மற்ற பணிகளை எல்லாம் அவைகள் சிறப்பாக செய்து துபை சுற்றுலாத்துறை ஒரு அனுமதி கொடுத்திருப்பதாகவும், இதற்கு அவர்கள் $272 மில்லியன் ஹஸ் பீன் ப்ரொவைட்
ஃபார் த ரெனோவேஷன். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நாடு அடுத்து என்ன ஆகுமோன்னு தெரியாம நஷ்டத்தில் இருக்கிற நாடு எதிர்காலத்தில் எங்களுக்கு டூரிஸ்ட் வரணும்னு சொல்லி இப்போவே பிளான் பண்ணுறாங்கல்ல. இப்போ இதையும் சொல்லிடுறேன். நான் 2000 நான் வந்து அங்கே துபாய் முனிசிபாலிட்டின்னு ஒரு கட்டடம் இருக்குது தேரால. அங்கே போனால் துபாய் 2020 அப்படின்னு போட்டு ஒரு பெரிய மேப் வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்தா துபாய் இப்படி, துபாய் 2020 துபாய் இப்படி. அதை விட அதிகமாக டெவலப் பண்ணாங்க துபாய். அந்த வகையில் துபாய் வந்து சொன்னால் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே நிறைவேற்றுற அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு எக்ஸிக்யூஷனில். அபுதாபி $272 மில்லியன் மேம்பாட்டு தொகையை அபுதாபி என்ன செஞ்சிருக்குன்னா, விமான நிலையங்கள் பயணிகள் வருவது அவர்கள் ஈர்க்கும் வகையில் பல புதிய திட்டங்களை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த நிலையில நான் சொன்ன அர்மேனியா, புரூஜி, பாமு, நீங்க சொன்ன மாதிரி பல ஹோட்டல்களில் தாண்டி இந்தியாவுடைய இன்வெஸ்ட் அங்கே என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்தியாவில் நம்ம டாடா குழுமம் அங்கே ஹோட்டல்களை நடத்துகிறார்கள். சரி, டாடா குழுமத்தை பற்றி சொல்லும்போது தாஜ் ஹோட்டல் IHCL அப்படின்னு சொல்றது. ஓகே. அந்த தாஜ் ஹோட்டல் அதனுடைய லெமன் ட்ரீ என்கின்ற அவனுடைய அடுத்த காசு. இங்க இந்தியாவில் கூட லெமன் ட்ரீ மெட்ராஸ்ல, மும்பைல வந்து டாடா இருக்கு. டாடா இந்த ஹோட்டல்கள் எல்லாம் பிராண்டுகள் இப்போ துபாயில செயல்பட்டு வர்றதுனால இப்போ அவர்களுக்கும் கடும் நெருக்கடியான நடவடிக்கை எடுத்ததுனால ஊழியர்களுடைய சம்பளத்தை குறைக்கல, வாங்குற சம்பளத்தை கொடுத்துட்றாங்க. அது அல்லாமல் மற்ற உண்டான தேவையில்லாத செலவுகள், இன்சென்டிவ் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு கரெக்ஷன் இருக்கு. சம்பளம் வந்து அஃபீஷியலாக குறைக்கல, அன்அஃபீஷியலாக 50% சம்பளம் குறைச்சிருக்காங்களா? அது இல்லை, இப்போ 50% சம்பளம் நிறைய பேருக்கு. ஆனால் செலவுகள் குறைச்சிட்டாங்க. செலவு எக்கச்சம் குறைச்சா. அதாவது இப்போ 700 பேருக்கு மேலே அந்த அட்லாண்டிஸ்ன்னு சொல்லி ஒரு ஹோட்டல்ல இருந்து வெளியேற்றினாங்க. இப்போ வேலை இல்லைன்னு சொல்லி. என்னன்னா அங்கே டூரிஸ்ட் வரல, ஆள் வரல. ஆள் இல்லாத இடத்துல யாருக்கு டீ ஆத்துறன்ற வரும்ல, அதை என்ன பண்ண இந்த நேரத்தில் அதை ரினோவேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ரினோவேஷனுக்கு, புதுப்பித்தல். இப்போ ரெனோவேஷன், இப்போ இதில் ஒரு முக்கியமான செய்தி, நம்ம இந்த செய்தியை முடிச்சிடும். ஓகே, நிறைய தான் பேசிட்டோம். இப்போ இவ்வளவு சிக்கலும் இப்போ எக்ஸிஸ்டிங் கிரைசிஸ் கோயிங் ஆன். வாட் வி டிஸ்கஸிங், நாம எதை பேசிக்கிட்டு இருக்கோமோ, இட் இஸ் ஆல் திஸ் எஃபர்ட்ஸ் டு பி சி இட் இஸ் எக்ஸிஸ்டிங் கிரைசிஸ் கோயிங் ஆன். சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் நம்ம பார்க்கிறது போயிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இப்போ இதெல்லாம் இப்போ இருக்கு. சரிப்பா, அப்போ நீங்க சொன்னீங்களே, நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்த வருஷத்துக்குள்ள இன்னொரு ஹோட்டலை திறக்க போறான்னு சொன்னேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, சரி இன்னைக்கு நம்ம என்ன மாசம் இருக்கும், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், டிசம்பருக்குள்ள சரியாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் இருக்குல்ல. ஆமாம், அந்த நம்பிக்கை வந்து நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. பயங்கர அவங்களோட இதை வந்து நம்ம நிறைய கற்றுக்கறணும். ரோடு, ஹோட்டல்ஸு, சர்வீஸு, ரோட்டில் வந்து நம்ம ரெட் சிக்னலில் நிற்கணும். அது ஆட்சியாளராக இருந்தாலும் நிற்கணும். அதை யோசிச்சு பாருங்க. அங்கே அவ்வளோ சிறப்பு. ஆனால் அதில் ஒரு கருத்து ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க, அதை சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஓகே, சரிப்பா. இப்போ 90% இப்போ நின்று போச்சு. இப்போ நான் சொல்லிட்டேன். நீங்க 1,80,00,000 சொன்னீங்க. அது ஒரு வருஷத்துக்கு தான். வருஷத்துக்கு தான். சரி, இப்போ இப்போ 90%, இப்போ 40 லட்சம் பேர் வரலங்க. ஒரு வருஷத்துக்கு அடுத்த மாசம் இன்னொரு 20 லட்சம் பேர் வரல, அடுத்த மாசம் இன்னொரு லட்சம் வரல. இப்போ சரிப்பா, இப்போ ஏப்ரல், மே, ஜூன்ல கூட பிரச்சனை முடிஞ்சிருமா? சொல்ல முடியாது. முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும் அவங்க கணக்கு கன்க்ளூடட் தட் முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இந்த வருஷம் வரைக்கும் ஒரு 30-40% பேர் வரை இந்த வருஷம் வரமாட்டாங்க. ஆமா, நீ என்னதான் பிரச்சனை தீர்ந்தாலும் ஒரு 40% வரமாட்டாங்க. அப்ப அதாவது எல்லாம் நினைச்சுவான், பாதுகாப்பு இல்லை, இன்னும் அடுத்த வருஷம் போய்கிடலாம், ரெனோவேஷன் நடக்கு, குண்டு தாக்குதல் நடந்திருக்கு, அதெல்லாம் ஒர்க்கு போயிட்டு இருக்கு, பாதுகாப்பா இருந்தாலும் அதனால அதனுடைய ஈவு தொகை நமக்கு வரக்கூடிய அந்த கழிவு தொகை இருக்கு பாருங்க, அது 40 விழுக்காடு வரமாட்டாங்க. எப்போ? அப் டு டிசம்பர் 2020 கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் பேர் வரல. பெரிய லாஸ். பெரிய லாஸ். 100 லட்சம் கோடி போயிடும். இதுதான் இப்போ நான் சொல்லிட்டேன். ஓகே, இதுல அடுத்து அப்படியே வந்து ஒரு சின்ன ஒரு இதை வந்து நம்ம இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இதை சொல்லிடலாம். இப்போ இந்தியாவில் நம்ம ஊரில் இந்த போர் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து
யூரியா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். யூரியா, டிஏபி, மியூரேட் ஆஃப் பொட்டாசு, என்பிகே. உங்க டிபார்ட்மெண்ட்ல ஆகணும். ஆமாம், நம்ம டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதான், விவசாயம் அத்தனை பேருக்கு தெரிஞ்சதான். யூரியானா எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எல்லாமே என்னாச்சுன்னா ரேட் வந்து டபுள் மடங்காக இருக்குது, 2.25 மடங்காக இருக்குது, அப்புறம் 90% எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த மாதிரி ரேட்டெல்லாம் எல்லாமே நேற்று ஒரு கருத்து வந்துச்சு சார், $450 இருந்தது 950 ஆயிடும். அதான் டபுள், டபுளுக்கு மேல மியூரேட் ஆஃப் பொட்டாஸ், டிஏபி, யூரியா, அதுக்கப்புறம் வந்து என்பிகே. அதில் அம்மோனியாங்கிறது NH4. அது எதுக்கு வருது? எதுக்குன்னா அதில் எண்ணுங்கிறது வந்து நைட்ரஜன். அம்மோனியா வந்து நைட்ரஜன் கொடுக்கணும். நமக்கு எல்லா தாவரத்துக்கும் நைட்ரஜன் வேணும், பாஸ்பரஸ் வேணும், பொட்டாசியம் வேணும். பொட்டாசியம் அதில் மேஜர் பொட்டாசியம். ஓகே, மேஜர் இதுனா நைட்ரஜன். பொட்டாசியம் பொட்டாஸ் ரெண்டு ஒன்று தானே. பொட்டாஷ் அப்படிங்கிறது அந்த கெமிக்கலில் வந்து அந்த என்ன பொட்டாஷுங்கிறது என்ன காம்பினேஷன், பொட்டாசியம்ங்கிறது ஒரு தனிமம், ஒரு காம்பவுண்ட், ஒரு காம்பினேஷன். அது முன்னாடி கெமிஸ்ட்ரியில் என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அப்புறம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் தனி. அது இல்லாமல் இந்த இதில் வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படுறது நம்ம நைட்ரஜன் எதுலேருந்து வரும்னா, ஒன்று யூரியாவிலேருந்து நைட்ரஜன் கிடைக்கும் 46%. ஓகே, இல்லைன்னா இது இருக்கு இல்லையா நம்ம அம்மோனியம், அதில் அம்மோனியா வந்து தனியாக அம்மோனியம் பாஸ்பேட்டு, அம்மோனியம் சல்ஃபேட்டு, அம்மோனியம், இதெல்லாம் வந்து வரத்து இல்லை, நின்றுச்சு. இப்போ அடுத்த மாதம் வடநாட்டில் ரொம்ப முக்கியமாக காரிஃப் பருவம்னு நினைக்கிறேன். காரிஃப். ஓகே, அங்கே வந்து நிறைய தேவைப்படுது, அவைலபிலிட்டி ரொம்ப குறையா இருக்குது, ரேட் வந்து டபுள் ட்ரிபிளாக மாறுது. இப்போவே பிரச்சனை. அப்படி ஆறதுனால வடநாட்டில் வந்து விவசாயிகள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பு, பூகம்பம் வரப்போகுது. தமிழ்நாட்டுக்கும் அது இது இந்தியாவுடைய மத்திய அரசு ஹேவ் அ லாட் ஆஃப் கிரைஸ் வில் மீட் ஷார்ட்லி. நேர்களை இன்னைக்கு நிறைய பேசியிருக்கோம். துபாய் ஹோட்டலோட இந்தியாவில் இதுவும் பேசியிருக்கோம். நேரம் கருத்து தான் குறிச்சிட்டோம். இந்த மாதிரி நிறைய பேச போகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். இப்போ நம்ம வந்து ஒரு ரொம்ப சிறப்பாக சில விஷயம் பேசியிருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து துபாய் பற்றி நீங்கள் டீட்டெயில் கேட்கும்போது நாங்கள் இருந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் இப்போ அடுத்து நம்ம இப்போ துபாயில் இன்னைக்குள்ள கிரைஸ் இதோடு நிற்கல, அடுத்தடுத்து பல புதிய பரிணாமங்களோடு சந்திப்போம். துபாயில் இப்போ நம்மளோட அனுபவங்கள் இருக்குல்ல, பாசிட்டிவான சில நிறைய அனுபவங்கள் நிறைய பேசுவோம், அதையும் பேசுவோம். நன்றி சார், எங்கள் அமர்வு.